அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது இயேசு கிறிஸ்துவானவர் 30 ஆண்டு காலம் குடும்ப வாழ்க்கைனா பெற்றோரோடு கூட சகோதரரோடு கூட இருந்து இப்பொழுது பிதாவின் திட்டத்தை செய்வதற்கு ஊழியத்தின் பாதைக்கு வருவதற்கு நடுவில் நடக்கிற ஒரு சம்பவம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியத்தை கர்த்தர் மிக முக்கியமான ஒரு சம்பவம் இதில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். பொதுவாக நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா, ஊழியத்தின் பாதையில் ஊழியம் என்பது எனக்கு ஒரு அழைப்பு, அது வந்தால் தான் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ரட்சிப்பின் அழைப்புன்னு ஒன்று இருக்குது. ரட்சிப்பின் அழைப்பு நம்மெல்லாம் கர்த்தருக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நாமே கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோன்னு வசனம் சொல்லுது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம் 1:6 வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆசாரியருமாக்கின அப்படின்னு உங்களுடைய அழைப்பிலேயே, நம்முடைய அழைப்பிலேயே ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் சேர்ந்து இருக்குது. இது புதிய ஏற்பாட்டினுடைய அழைப்பு இப்படித்தான். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த ஊழியத்திற்கு தானாய் வருகிறதில்லை. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அழைப்பில் உங்களுக்குன்னு ஒரு ஊழியம் தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பார். 5 வகையான ஊழியத்தில் அதுக்கு எதுன்னு வேறு பிரிப்பார். அதற்கு பேர் தான் தனிப்பட்ட அழைப்பு. ஆனால் உங்களுடைய அழைப்பிலேயே, நீங்கள் ரட்சிப்பிலேயே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டியது கட்டாயம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஊழியம், சுவிசேஷ ஊழியம் ஒன்று என்ன செய்யணும்? கட்டாயமாக செய்யணும். அதுக்கு அழைப்பு தேவையே இல்லை. ஏன்னா உங்கள் அழைப்பிலேயே அது இருக்குது. ஆனால் அந்த அழைப்பில் சில பர்டிகுலர் ஊழியத்துக்கு என்று கர்த்தர் உங்களை வேறு பிரிப்பார். அந்த ஊழியம் தான் ஆரோனை போல அழைக்கிற கனமான ஊழியம். இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய கூட்டம் சபைக்கு வருது, வசனம் கேட்குறாங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்கிறாங்க. அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் வளர்ச்சியே கிடையாது. ஒரு சபையில் ஒரு 25 வருஷம் 30 வருஷம், இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் பெருமையாக வேற சொல்கிறாங்க, சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு உண்மை தெரியணும். இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் சபையில் இருக்கிறேன்னு, சபையை தவிர இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வேறு எங்கே வேணாலும் சொல்லி பாருங்கள், அது தப்பாக இருக்கும். நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டும்போது நான் முதல்ல இங்கே பேஷண்ட்டாக வந்தேன், 30 வருஷமாக நான் இங்கே பேஷண்ட்டாக இருக்கிறேன் சொல்லி பாருங்கள். ஒரு ஸ்கூல் கட்டுற அன்றைக்கி நான் படிக்க வந்தேன், 25 வருஷமாக நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சொல்லி பாருங்கள். நீங்கள் எதை வேணாலும் சொல்லி பாருங்கள், எந்த இடத்துக்கு வேணாலும் சொல்லி பாருங்கள். ஒரு வேலையில் கூட நான் இந்த போஸ்டிங்க்கு வந்தேன், 30 வருஷமாக இந்த போஸ்டிங்கில் இருக்கிறேன்னா அப்போ உனக்கு ப்ரொமோஷனே இல்லையான்னு கேட்பாங்க. ஒரே இடத்துல இப்படியாவா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தான் சபைக்கு நீங்கள் வந்தது ஒரு விசுவாசியாய் சாவதற்கு அல்ல. உங்களை ஆண்டவர் விசுவாசியாக இருந்து சீஷனாக்கி, சீஷனாகின நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஊழியக்காரனாக மாறணும். அதுதான் ராஜாவும் ஆசாரியருமான அழைப்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நாம் விசுவாசிங்கிறதுல ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், அதுக்கப்புறம் சபையில் கடைசி வரைக்கும் இருக்கிறத உண்மையும் உத்தமமாக நம்ம நினைக்கிறோம். ஒரு சபையில் மெம்பராக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் ஊழியமே பண்ணாமல் இப்படியே இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்போ இந்த ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு வரணும், நீங்கள் செய்யணும். சபையில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சு பாருங்கள். ஒரே வாரத்தில் சபை ஆத்மாக்களால் நிரம்பிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாவை நீங்கள் ஒரு வாரம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் சபையில் உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. ஆனால் நாம் நம்ம மேல் விழுந்த கடமையை விட்டுட்டோம், செய்யலை. அப்படி ஒரு ஊழிய அழைப்பு அத்தனை பேருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை அந்த ஆவிக்குரிய அழைப்புக்கு வரும்போது ஆண்டவர் சில ஸ்டேஜஸை நம்மை கடந்து போக பண்ணுகிறார். சில படிகளை நாம் ஏறி வர வேண்டியிருக்கு. அதுதான் இந்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் வரும்போது அல்லது ஊழியத்தின் வாழ்க்கைக்கு வரும்போது மிக முக்கியமான சில காரியங்களை கர்த்தர் செய்வார். என்ன செய்வார்? மத்தேயு சுவிசேஷம் 4:1 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். முதலாவதாக ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போயிடுவார். இதுவரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு சின்ன செப்பரேஷன் உண்டாக்குவார். நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களானால், ரட்சிக்கப்பட்ட உடனே
உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு விரோதமாக மாறிடுவாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறிடுவாங்க. எதனால் அப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே குடும்பத்தில் எதிர்ப்பு, இயேசுவை ஏற்றுக்கிட்ட உடனே சொந்தக்காரங்கிட்ட எதிர்ப்பு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. ஏன் இப்படி நடக்குது? என்ன காரணம்? பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம சோதிக்கப்படுறோம், அதனால் பிசாசு எல்லாரையும் நமக்கு அகைன்ஸ்டாக மாற்றிட்டான்னா இல்லை. இந்த இடத்துல வசனம் சொல்லுது, இயேசு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செப்பரேஷன். ஒரு வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 வாசிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரு, சற்று ஒரு பிரிவினையை உண்டாக்குவார். இயேசுவே சொல்றாரு, நான் பிரிவினையை உண்டாக்கவே வந்தேன். எந்த பிரிவினை? கொஞ்ச காலகட்டம் நீங்க இருக்கிற இடத்துல எல்லாரையும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மாத்துவார், உங்களை கொஞ்சம் அப்படி செப்பரேட் பண்ணுவார். ஏங்க அப்படி பண்றாரு? பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த செப்பரேட் பண்ற காலத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பார், நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க அவங்களோடயே இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா பல நேரங்களில் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. உங்களை கொஞ்சம் தனியாக கூட்டு போகணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த திருமணமான உடனே கணவனும் மனைவியையும் ஒரு 3 நாள் 1 வாரம் தனியாக அனுப்புவாங்க. அதுக்கு அவங்க ஹனிமூன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்கு என்ன காரணம், ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த காரணம்லாம் மாறி போச்சு. முன்னாடி ஏன் அப்படி அனுப்புவாங்கன்னா, இவங்க வேறு குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க, இவர் வேற ஒரு குடும்பம். இந்த 2 குடும்பத்துலேருந்து வரும்போது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இவரை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அப்போல்லாம் பார்க்கக்கூட கூடாது. அப்பா அம்மா சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. நீங்கள் இப்போ உங்களுக்குலாம் அது தெரியாது, இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லி பார்த்து நல்ல பிள்ளை பண்ணிக்கோ அப்படின்னா பண்ணிக்க வேண்டியது தான். அப்படி வரும்போது 2 பேருக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க, 2 பேரையும் பிரித்து ஒரு 3 நாள் 4 நாள் வெளியே அனுப்பி விடுவாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி. எதுக்காக? அங்கே போகும்போது தனிமாக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசுறதுக்கு வேறு ஆளே இருக்காது, இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. பேசும்போது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள முடியும். திரும்பி வரும்போது ஒருத்தரை ஒருத்தரை நன்றாய் புரிந்து கொள்வார்கள். அதனுடைய விளைவாக அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள பிரிவினையே இருக்காது. அந்த புரிஞ்சு கொள்கிற காலம் தான் இந்த தனியாக போகிற காலம். அதே மாதிரி தான் இயேசுவானவர் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்கள் குடும்பத்தில் ஒரு எதிர்ப்பு, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு எதிர்ப்பு, உங்களை கொஞ்சம் ஊரை விட்டு ஒதுக்குவாங்க. இதெல்லாம் செய்யும் போது நீங்கள் அதை உபத்திரவமாக வேதனையாக நினைக்கிறீங்க. நினச்சி ஐயோ என்னை இப்படி பண்ணிட்டாங்க, என்னை குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க, யாரும் பேசுறதில்ல. அதை கர்த்தரே செய்யறது, பிசாசு செய்யறது கிடையாது. ஏன்? நீங்கள் யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது தான் மணவாளன் உங்களை அழைத்து கொண்டு போய் நிறைய ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். இதுக்கு பேர் தான் சந்ததியை விட்டு விலகி. உன்னத பாட்டு சொல்லுது, வனாந்திரத்தில் அவர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யாரோ, மணவாளன் மேலே சாய்ந்துக்கிட்டு வர. ஏன்னா மணவாளியை கூட்டிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டார். வசனம் சொல்லுது, வாம் நாம் போய் வயல்வெளியிலே தங்குவோம், வனாந்திரத்துக்கு போவோம். காரணம் என்ன? அங்கே போகும்போது தான் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். இந்த செப்பரேஷன் தான் உன்னை உருவாக்கும். பல நேரங்களில் ஏன் உனக்கு எல்லாரை விட்டு விலக்கி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்ககிட்ட பேச போறாருன்னு அர்த்தம், கர்த்தர் மட்டும் கூட இருக்க போறாருன்னு அர்த்தம். இந்த விவரம் நமக்கு தெரியாம நாம என்ன பண்ணுவோம், இந்த சண்டை போட்ட ஆளுங்கிட்ட போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், போய் மன்னிப்பு கேட்போம். அதுக்கு பேர் நல்ல குணம்னு வச்சிருக்கோம். நாம தப்பு கேட்காம மன்னிப்பு கேட்கறதுக்கு பேர் என்னது? நல்ல குணம். போய் நான் தப்பு பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரில, என் கூட பேசுங்க. அவன் கண்டிஷன் போடுவான், நீ அப்படி போகிறதா சர்ச்சுக்கு போகக்கூடாது, பைபிள் வாசிக்கக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்படி ஆண்டவர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் தான் பிரிச்சு கொண்டாந்தேன். எதுக்கு? நீ தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் கூட நிறைய காரியங்கள் பேசுவார். பேசுறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஏன் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க, ஏன் எல்லாரும் என்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க, ஏன் ஒருத்தர் கூட என் கூட பேசுறதில்ல. எஸ், அது கர்த்தர் உண்டாக்கினது. அந்த குறிப்பிட்ட காலம் இவங்க எல்லாம் திருப்பி சொல்கிறேன், இவங்க அத்தனை பேரும் திருப்பி ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள். அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு உங்களை வேணான்னு சொல்ற சொந்தக்காரங்க ஒரு நாள் உங்களை தேடி வருவார்கள், ஒப்புரவாவார்கள், எல்லாம் சரியாகும். ஆனால் அந்த சரியாகிற காலம் வரைக்கும் உங்களை கர்த்தர் உருவாக்குவார், நீங்கள் ஸ்ட்ராங்காக்க வைப்பார். அவங்க கூடவே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. அதுக்கு தான் அந்த பிரிவினையை கர்த்தர் உண்டாக்குறார். இது நமக்கு புரிய மாட்டேங்குது. அந்த பிரிவினையை வேதனையாக எடுத்துக்கிறோம், அந்த பிரிவினையை சோதனையாக எடுத்துக்கிறோம், திருப்பி போய் மன்னிப்பு கேட்குறோம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே என்னுடைய காலேஜோடைய ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் லீவில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். செமஸ்டருக்கு போகிற வரைக்கும், ஃபஸ்ட் செமஸ்டர் வரைக்கும், அதாவது ஒரு முதல் 6 மாதம் வரைக்கும் பசங்களோட பயங்கரமாக ஜாலியாக அரட்டை அடிக்கிறது எல்லாம் செய்கிறது. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் லீவில்.
காலேஜ் திறக்குது, நான் போகிறேன், பழையபடி இல்லை. நான் ரொம்ப அவங்களோட உட்காந்து சினிமா பாட்டு பாடுறது எல்லாம் பண்ணும்போது இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. அப்புறம் 2 காலேஜுக்கு நடுவில் ஒரு சண்டை வந்துச்சு. இந்த காலேஜுக்கும் இன்னொரு காலேஜ், எங்கள் காலேஜுக்கும். அப்போ எங்கள் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சண்டை போடுறாங்க, பயங்கரமாக சண்டை நடக்குது. ஆனால் நான் சண்டை போட முடியாது, ஏன்னா எனக்கு சண்டை போட ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார் பைபிள் படி. அதனால் நான் சண்டைக்கு போகல. அவங்க பார்வையில் அது எனக்கு தப்பாக புரியுது. அவங்களுக்கு வந்து என்கிட்ட சொன்னாங்க, கிளாஸ் பசங்கள்லாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டு அடி வாங்குறோம், நீ பார்த்துக்கிட்டே நிற்கிற, இனிமேட்டு நீ உங்கள்கிட்ட நாங்கள் யாரும் பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு 2.5 வருஷம் அந்த குறிப்பிட்ட கூட்டம் என் கூட சேரவே இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் தனியாக இருந்தேன். காலேஜுக்கு பஸ்ஸில் தனியாக போவேன், என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்புறம் காலேஜுக்கு போன பிறகு மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் யாரும் கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. தனியாக போய் அங்கே ஒரு சூரச்செடி இருந்துச்சு, அதுக்கு கீழே போய் உட்காந்துருப்பேன், பெட்ஷீட் போட்டு, ஒரு டவல் போட்டு. அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவேன், அப்புறம் அங்கேயே தூங்குவேன், அங்கேயே ஜோம் பண்ணுவேன், அங்கேயே பைபிள் வாசிப்பேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் யாரும் என் கூட சேரவே இல்லை, யாரும் என் கூட பேசவே இல்லை. ஆரம்பத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் உணர்த்தினார். அந்த 1.5-2 வருஷம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு வளர்வதற்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தார். பைபிள் வாசிக்கிறதுக்கு, ஜோம் பண்ணுறதுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஊழியத்துக்கான அடித்தளம் எனக்கு அங்கே தான் போடப்பட்டது. அந்த செப்பரேஷன் பீரியட். உங்களை கர்த்தர் அப்படி அந்த மாதிரி எல்லாரும் விட்டு ஒதுக்கி இருக்கிறாருன்னா வருத்தப்படாதீங்க, பின்னாட்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். அதுக்கான ஆயத்த பணியை கர்த்தர் செய்வார். நீங்க தேவன் கூட மட்டும் இருங்க, ஒரு நாள் வரும் இவங்க அத்தனை பேரையும் சரி பண்ணி கர்த்தர் கொண்டு வருவார். அவங்க வந்து உங்களை மாத்தாத அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்களை திருப்பி அவங்க வழிவிலக பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஆவியில் வளர்ந்துருக்க மாட்டீங்க, அவங்களும் கூட இருந்து உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிருவீங்க. இல்லைனா அவங்க திருப்பி அந்த பழைய காரியங்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களும் அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க, புது காரியத்தை கற்றுக்க முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இப்படி வேறு பிரித்து ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார், தனியாக கூட்டிகிட்டு போவார். ஆவியானவராலே பிரித்தெடுக்கப்படுகிறதான ஒரு காரியம். இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யும் போது நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு அனுமதி கொடுக்கணும். நீங்கள் உடனடியாக அது நடக்கும்போது ஐயோ இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி திருப்பி போய் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக ஒப்புரவாகணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை நீங்கள் தப்பு செய்ய விட்டால் நீங்கள் ஒப்புரவாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். ஒரு முறை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஒரு உதாரணத்தை, இந்த ராக்கெட் ஒன்று மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிலெலாம் காட்டுவாங்க, பல டன் வெயிட் இருக்கிற ராக்கெட் இருக்கும், மேலே போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மேலே போன உடனே அந்த ராக்கெட்டில் பாதி காரியங்கள் பிரிஞ்சு விழுந்துடும், பிரிஞ்சு கடலில் போய் விழுந்துடும், மீதி தான் மேலே போகும். இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அடுத்த பாதி பிரிஞ்சு விழுந்துட்டு அடுத்த மீதி போகும். கடைசியாக மேலே எது போய் நிற்கும் தெரியுமா, ஒரு கூடை அளவு உள்ளது மட்டும் போய் நிற்கும். அது ஜஸ்ட் ஒரு கூட சேட்டிலைட்னு சொல்லுவாங்க, அந்த கூடை அளவு மட்டும் தான் போய் நிற்கும். இப்போ கீழே இருந்து தான் எல்லாம் வந்துச்சு. இப்போ ஒரு பிரிவினை ஏற்படும் போது அந்த மேலே போகிற சேட்டிலைட்டு இல்லை, நம்ம கீழே இருந்து ஒன்று மண்ணா வந்தோம், நாம எல்லாரும் ஒன்றா மேலே போவோம்னா போக முடியாது. கீழே இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் இதான் தூக்கிட்டு வரும். ஆனால் அதுக்கு மேலே அது கூட இருந்தால் அது உங்களை மேலே போக விடாமல் கீழே இழுக்கும். அதுக்கப்புறம் அது விழுந்தாதான் இது மேலே போகும். அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆரம்பத்தில் உங்க கூட இருந்தவங்க இப்போ இருக்க மாட்டாங்க, ஒரு சிலரை தவிர. கர்த்தர் கொஞ்சம் பேரை என்ன செய்வார், ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ தான் நீங்கள் அடுத்த ஆவிக்குரிய லெவலுக்கு போக முடியும். அடுத்த லெவலுக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் பேரை கர்த்தர் வச்சிருப்பார், அவங்க உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருப்பாங்க. அங்கிருந்து கொஞ்சம் பேரை ஆண்டவர் ரிமூவ் பண்ணுவார். அடுத்து போய் கடைசியாக எப்படி இருக்கும் தெரியுமா, நீங்கள் கடைசியாக போய் முடிக்கும் போது நீங்களும் ஆண்டவரை மட்டும் இருப்பீங்க. அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இன்னைக்கு நாம அந்த அடுத்து மேலே போகும்போது இந்த பார்ட்ஸை கழட்டுற மாதிரி கர்த்தர் ஒரு சிலரை கழட்டுவார். உங்கள் குடும்பத்திலேருந்து கொஞ்சம் பேரை கழட்டுவார், உங்கள் சொந்தக்காரங்களை கொஞ்சம் பேரை உங்களை விட்டு விலக்குவார். நீங்கள் அதுக்கு ஒத்துக்கணும். அது பெரும்பாலும் இந்த சகோதரிமார்கள்ட்ட அந்த பிரச்சனை உண்டு. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஒரு சிலரை விளக்கும் போது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் பின்னாடி உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு அவங்க தான் காரணமாக இருப்பாங்க, அவங்க தான் தொல்லைக்கு காரணமாக இருப்பாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், நான் இதுக்கு தான் உன்னை அன்றைக்கே அவங்கள அனுப்ப சொன்னேன். அவங்களே சொல்லுவாங்க, அன்றைக்கே ஆண்டவர் அனுப்ப சொன்னார், நான் தான் வேணான்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சிலரை கர்த்தர் எடுக்கும் போது விட்டு விடுவது நல்லது. எசேக்கியா ராஜா போகும்போது போயிட்டானா தான் அவனுக்கு நல்லது. அழுது 15 வருஷம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மனாசே பிறந்துருவான். மனாசே பிறந்தான்னு வச்சுங்க, அவனை மாதிரி மோசமான ராஜா ஒருத்தன் உலகத்திலே கிடையாது. பலருடைய வாழ்க்கையில் சிலரை கர்த்தர் விளக்குவார். விளக்கும் போது என்ன செஞ்சிடணும், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கூட யாரை சேர்க்கணும் யாரை விளக்கணும்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். முதலாவது ஆண்டவர் வேறு பிரிப்பார், செப்பரேஷன் லைஃப். அந்த செப்பரேஷன் லைஃபுக்கு உங்களை என்ன செய்யணும், நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பார்ட்.
எல்லாருமே அப்படி ஒரு செப்பரேஷனை கர்த்தர் ஏற்படுத்துவார் கொஞ்ச நாளைக்கு. இப்போ பாருங்க, மோசையை போய் 40 வருஷம் ஆடு மேய்க்க விட்டுட்டாரு. 3 வருஷம் பவுலை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு செப்பரேஷன் இருக்கும். இப்போ இயேசுநாதருக்கு இங்கே இருக்குது 40 நாள் ஒரு செப்பரேஷன் இருக்குது, எல்லாருக்கும் இருக்கும். அது 40 நாள் உருவாக்குற காலம். அதுதான் கர்த்தர் உங்களை உருவாக்குற காலம். அதுக்கு அனுமதி கொடுங்க. 2வது வாசிங்க, அதே 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். கொண்டு போற ஆண்டவர் எங்க கொண்டு போவார் தெரியுமா? தனியா கூட்டு போறாருல பேசுறதுக்கு, உருவாக்குறதுக்கு. எங்க போய் வச்சு உருவாக்குவார் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது அடுத்த கதை. வனாந்தரம் பொதுவா நம்மளை கூட்டிட்டு போற இடம் நல்ல இடமா தான் இருக்கும் இல்ல. கணவனும் மனைவியும் போறாங்கன்னு சொல்றோமே, பொதுவா நம்ம ஊருக்காரங்கெல்லாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மனைவியை கூட்டிட்டு ஊட்டிக்கு போவான், கொடைக்கானலுக்கு போவான். கொஞ்சம் காசு இருக்கிறவனா இருந்தால் அந்த பக்கம் நார்த் இந்தியா போவான் இல்லையா? யாராவது மனைவியை கூட்டிட்டு ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு போவானா? யாராவது போவாங்களா? போக மாட்டோம். ஆனால் வசனம் சொல்லுது, உருவாக்குறதுக்கு கர்த்தர் கூட்டிட்டு போற இடம் என்ன இடமா? வனாந்தரம். ஆனால் நமக்கு இந்த வனாந்தரங்கிறத ஒரு நெகட்டிவா நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க. என்னத்துக்காகன்னு தெரியல. சத்தியத்தை அறிகிற காலம் வரைக்கும் நாங்களும் ஐயோ வனாந்தரம் வனாந்தரம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கோம். இந்த பைபிளை நீங்கள் எடுத்துக்கோங்க, வனாந்தரத்திற்கு போகாத யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. பரிசுத்தவான்கள்ல வனாந்தரத்துக்கு போகாத ஆள் யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்க. ஆபிரகாம் வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், ஈசாக்கு போயிருக்கிறார், யாக்கோபு போயிருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிறார்கள், தானியேல் கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கோங்க, இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார், பவுல் போயிருக்கிறார், மோசே போயிருக்கிறார், எலியா போயிருக்கிறார், எலிசா போயிருக்கிறார். வனாந்தரத்துக்கு போகாதவங்க யாருன்னு பாருங்க. வனாந்தரம்னா என்ன? முதல்ல நீங்கள் யாராவது வனாந்தரம் பார்த்துருக்கீங்களா? சவுதியில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னா நடு முழுக்க வனாந்தரமாக தான் இருக்கும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். கோபார்லேருந்து ரியாதுன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, வழிநடுக வனாந்தரம் தான். 2 பக்கமும் மணல் தான், நடுவில் ஒரே ஒரு ரோடு போட்டிருப்பான். இப்போ தான் இவங்கெல்லாம் ரோடு போட்டாங்க. அந்த காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் என்ன கிடையாது, ரோடெல்லாம் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு பெட்ரோல் பங்கு, கொஞ்சம் தண்ணி எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. வனாந்தரம்னா என்ன? எல்லா பக்கமும் வெறும் மண்ணு கிடக்கும், மருந்துக்கு கூட ஆள் இருக்காது, வெயில் காலையில் அடித்து நவுத்தோம், எதுவுமே இல்லாத இடம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா உபத்திரவத்துக்காக எடுத்துக்கிறோம், உண்மைதான். ஆனால் உபத்திரவம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பார்ட். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உபத்திரவம் என்பது ஒரு பகுதி. உபத்திரவம் இல்லாமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முழுமை பெறவே பெறாது. உபத்திரவப்பட்டு வருவது நல்லதுன்னு பைபிள் சொல்லுது. நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த உபத்திரவம் தான் உங்களுக்கு விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கும். இந்த உபத்திரவம் தான் உனக்கு பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் பிரச்சனையை உன் வாழ்க்கையில் சந்திச்சினா தான் பின்னாட்களில் அந்த பிரச்சனைக்கு நடுவில் வாழ்வது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். பல நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, டாக்டர் சொல்லுவாங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு சின்ன ஜுரம் வருவது நல்லதும்பாங்க, ஒரு சளி பிடிக்கிறது நல்லது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் வேலை செய்யும், எதிர்ப்பு சக்திலாம். இல்லைன்னா அது வேலை செய்யாமல் அப்படியே கிடக்கும், புதுப்பிக்கப்படாது. சில நேரத்தில் சில கஷ்டங்கள் நல்லது உருவாக்கும். அந்த வனாந்தரத்தில் நீங்கள் போகும்போது தான் இன்னொன்று, 2வது, அந்த வனாந்தரத்தில் நீங்கள் போகும்போது தான் கர்த்தருடைய கரத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பராக்கிரம் நிறைந்தவர்னு பார்க்க முடியும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு முன்னாடி 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அந்த வனாந்தரத்தில் தான் அவங்க மன்னாவை பார்த்தாங்க, வனாந்தரத்தில் காடையை பார்த்தாங்க, வனாந்தரத்தில் தான் மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், கண்மலையிலிருந்து தண்ணீர், அப்புறம் அதுக்கு தூதர்களுடையதான பாதுகாப்பு எல்லாத்தையும் பார்த்தாங்க. அந்த வனாந்தரம் என்பது உங்களுக்கு நடக்கிற பாதை கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை காட்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஊழியத்தின் பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சின்ன உபத்திரவத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. யார் வேணாலும் கேளுங்க, உபத்திரவம் இல்லாமல் உயர்வு கிடையவே கிடையாது. இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன போதனை வந்துருச்சுன்னா, உனக்கு கஷ்டமே கிடையாது, வேதனையே கிடையாது, போராட்டம் கிடையாது, வெறும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லலை, அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு ஒரு சோதனை வைப்பார். அதை நீ கடந்து வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் பல மடங்கு வரும். பல நேரத்தில் நீ ஆசீர்வாதம் இது இல்லாமல் வரும்போது, இப்போ உதாரணமாக கோவிட் காலத்தில் எக்ஸாம் வச்சாங்க பார்த்தீங்களா? கோவிட்ல எக்ஸாமே கிடையாது, எல்லாரும் பாஸ். எல்லாரும் பாஸுங்கிறது சரியா தப்பா? எல்லாரும் பாஸுங்கிறது சரியா தப்பா? ஒரு பையன் வந்து சொன்னான், 8வது படிக்கிற பையன் என்கிட்ட சொன்னான், அங்கிள் எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், டே சந்தோஷமான விஷயம் தானடா, பாஸ் பண்ணி விட்டா நீ ஏன்டா வருத்தப்படுற? அப்புறம் படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன அங்கிள் வித்தியாசம்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுன்னா பிரோஜனம் அப்படின்னு கேட்குறேன். கரெக்டு தானே? ஒரு சோதனை தான்
யார் நிற்கிறார் யார் நிற்கவில்லை என்பதை காட்டும். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நம்ம அந்த வனாந்தரமே வேணாங்கிறோம். ஐயோ கொஞ்சம் கஷ்டம் வந்துடக்கூடாது, ஏன் தான் ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரோ. நமக்கு இருக்கிற கஷ்டம் நம்ம சொல்றது என்ன? ஐயோ நான் பாடுபட்டேன். உங்க கஷ்டத்தை நான் குறைவா சொல்லலை, நம்மளை விட கஷ்டப்பட்டவனா இருக்கான் பைபிள்ல, எவ்வளோ பாடு அனுபவிச்சவனா இருக்கான். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வனாந்தரத்தின் பாதை உங்களை ஒழிப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக. இந்த கஷ்டத்துல நீங்க வரீங்க பாருங்க, ஒரு நாள் இந்த கஷ்டத்துல வந்ததான அனுபவம் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சவுல் நேரடியாய் ராஜாவாக்கப்பட்டான் சாமுவேலால். ஆனால் தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ராஜாவாக்கிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டான். சவுலால விரட்டப்பட்டான், கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டம் அவன் ராஜாவா உட்கார்ந்த போது கூட அவனுக்கு பெருமை வரல. அவனுக்கு தெரியுது இதெல்லாம் ஒண்ணுமில்ல, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாருங்கிறான். ஆனா சாலமோனுக்கு அதெல்லாம் தெரியாது. சாலமோன் நேர ராஜாவானவர். ஒரு நாள் ராஜ்யபாரம் அவர் கையை விட்டு போச்சு, அசட்டை. கர்த்தர் பேசியும் அவன் திருந்தல. அதுதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் சாலமோனுக்கும் வித்தியாசம். சில நேரத்தில் உபத்திரவம் உன்னை உருவாக்கும். வீட்டிலேயே எடுத்துக்கோங்க, நம்ம அப்பாக்கள் பாருங்க, பணத்தை கரெக்டாக செலவு பண்ணுவாங்க. என்ன காரணம்? ஒரு காலத்தில் நமக்கு அந்த காசு வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் அந்த கஷ்டம்தான் இன்னைக்கு நம்மை பணத்தினுடைய அருமையை தெரிய வச்சிருக்குது. இந்த மிஷினரிகளுக்கு அனுப்புகிறோமே, அனுப்பும்போது உங்களுக்கு பெருமை வரக்கூடாதுன்னா நீங்கள் எங்கே போன ஒரு தடவை பணித்தளத்துக்கு போகணும். ஏன் தெரியுமா? அந்த பணித்தளத்தினுடைய அனுபவம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பெருமையை கொண்டு வராது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டிங்கன்னா ஊழியத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான்லாம் முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 3-4 வருஷம் பணித்தளங்களில் இருந்திருக்கிறேன். அந்த பணித்தளத்துக்கு வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை, ஏன்னா அங்கே தான் கூப்பிடுவாங்க, நமக்கு வேறு வேலை இல்லை. அவங்க படுற கஷ்டம். ஒரு தடவை ஒரு மிஷனரி பையன் சாப்பிட்டதை நான் பார்த்தேன். இன்னை வரைக்கும் என் பையனுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், ஒன்றும் இல்லை, வெறும் ரசம், ஒரு சாம்பார் மாதிரி ஒரு சாப்பாடு, ஒரு ஊறுகாய், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். திடீர்னு லைட்லேருந்து ஒரு பூச்சி வந்து விழுந்துருச்சு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு கையில் அந்த பூச்சி அள்ளி ஓரமாக வச்சுட்டு திருப்பி அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அவன் யோசிக்கவே இல்லை, ஐயோ பூச்சி விழுந்து. அவன்ல டக்குன்னு எடுத்து அவன் ஓரமாக வச்சான், அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். நான் கேட்டேன், தம்பி பூச்சி விழுந்துச்சுனா? ஆனால் அது டெய்லி விழுனேன் அப்படின்னா. நம்ம பசங்க சாப்பாடை வச்சுட்டு டெய்லி சாம்பார் தானா, வேற வைக்கவே மாட்டீங்களா? கூட்டிட்டு போய் பணித்தளத்தில் 2 நாள் விட்டுருணும். 3ஆவது நாள் அவனே கேட்பான், சாம்பார் போதும், இந்த சாம்பாரை நீங்கள் நல்லபடியாக கொடுத்தாலே போதும். பல நேரத்தில் நமக்கு அந்த உபத்திரவம் தான் சொல்லிக் கொடுக்கும், பணத்துடைய அருமையை சொல்லிக் கொடுக்கும், அவங்க ஊழியத்தினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுக்கும். வனாந்தரம் விரும்ப வேண்டாம், வந்தா வேணான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை அப்படி நடத்துறாருன்னா உருவாக்க போறாருன்னு அர்த்தம், தன்னுடைய கரத்தின் கிரியை காட்ட போறாருன்னு அர்த்தம். கடைசியாக வனாந்தரம் இன்னொன்று செய்யும் தெரியுமா உங்களுக்கு? வனாந்தரம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளை கொள்ளாது. வனாந்தரத்தில் வாழ்ந்தவன் தான் இருக்கிறான் ஒழிய தேவ பிள்ளைகள் செத்ததா இருக்கவே இருக்காது. எவன் மீறி போனானோ அவன் தான் செத்தான். வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த எந்த தேவ பிள்ளையும் கர்த்தர் சாகடிக்கவே மாட்டார். அவைகளுக்கு நடுவில் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஒரு உபத்திரவத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், வனாந்தரம் உன்னை கொள்ளாது, தைரியமா இருன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னார். வனாந்தரத்துக்கு இஸ்மவேல் போறான், ஆகார் இஸ்மவேலை தூக்கிட்டு போறாங்க. பெயர் சபா வனாந்தரத்துக்கு போயிட்டான். போன பிறகு தண்ணி இல்லாமல் கிடக்கான், சாகிற நிலைமை வந்துருச்சு. வசனம் சொல்றது, பிள்ளையின் அழுகுரலை கேட்டார். அதை சொல்லிட்டு ஆண்டவர் உணர்த்தினாரு, இந்த இஸ்மவேல ஒரு துஷ்ட மனுஷன். வசனம் அப்படிதான் சொல்லுது, இஸ்மவேல் ஒரு துஷ்டன். ஒரு துஷ்ட மனுஷனுடைய சத்தத்தையே வனாந்தரத்தில் நான் கேட்பேன்னு அவனை காப்பாற்றுவேனா, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான எப்படி நான் வனாந்தரத்தில் சாவடிப்பேன்னு கர்த்தர் கேட்டார். உன்னை ஒரு நாளும் கர்த்தர் வனாந்தரத்தில் சாகடிக்க மாட்டார். போயிட்டு வருவோம், ஒரு சோதனைக்கு நேரம் வருவோம். எந்த ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க, ஒரு சோதனை வந்திருக்கும். ஆரம்பத்தில் ஒரு இடத்துல ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும், செருப்பு தேய நடக்க வேண்டியிருக்கும், ரீவைண்ட் பண்ணணும். 1990க்கு போனோம், 70க்கு போனோம், 80க்கு போனோம். அன்னைக்கு ஏற்றுக்கொண்ட காலத்தில் பட்ட கஷ்டத்தை பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் பரலோகம் இப்போ ஆசீர்வதிச்சு கையில் கொடுத்துருக்கு. சும்மா எடுத்த உடனே பரலோகம் எடுத்து எல்லாத்தையும் கையில் கொடுத்துறாது யாருக்கும். நான் எப்பவும் சொல்லுவேன், ராமேஸ்வரத்தில் ஒரு ஊழியக்காரர் இப்போ இருக்கிறார். அவர் தூத்துக்குடி பக்கத்தில் ராமேஸ்வரம்ல வேம்பாரில் அவருடைய சாட்சி ஒன்று சொன்னார், கேட்டேன். அந்த இடத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட 1960களில் வந்திருக்கிறாரு. அவரும் மனைவியும் பாஸ்டமாவும் அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு தான் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். அந்த மணலில் நடந்து போகும்போது அவங்ககிட்ட ஒரு ஜோடு செருப்பு தான் இருக்குமா, பாஸ்டர் கிட்ட மட்டும்தான் இருக்கும், பாஸ்டர்மாக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்களாம், கொஞ்சம் தூரம் பாஸ்டர் மணல் நடந்துட்டு செருப்பை கழட்டி விடுவாராம். பாஸ்டர்மா கொஞ்சம் நேரம் அந்த செருப்பு மேலேயே நிற்பாங்களாம், திருப்பி போட்டுக்கிட்டு நடப்பாராம், திருப்பி கொஞ்சம் நேரம் இப்படி மாற்றி மாற்றி போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர்மா சொன்னாங்களாம், இப்போ ஒரே இடமா நில்லுங்க, அந்த நிழல் விழுது பாருங்க, அந்த நிழல் மேலே நான் நின்றுக்கிறேன் கொஞ்சம் நேரம்,
இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணி வந்தவங்க தான் இன்னைக்கு சபை கட்டி நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறவன் சொல்லுவான், ஓ அவர் பெரிய சர்ச்சு, அவருக்கு என்ன, ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சு? அந்த விதை போட்டிருக்கிறாங்க, அவ்வளோ விதை. அந்த வனாந்திரம் அவர்களை உருவாக்குச்சு. ஒரு இடத்துல பாஸ்டர்மா கூட்டிகிட்டு போகிறாரு, சாப்பாடு இல்லை. அந்த கிராமத்துக்கு போனால் ஊழியம் முடிச்ச உடனே சாப்பாடு போட்டுருவாங்க. சொல்லியிருக்கிறாரு, வாமா நம்ம ஊழியத்துக்கு போயிடுவோம், அங்கே வரும்போது நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்தில் ஒரு டெத்து. அன்றைக்கி யார் வீட்லேயும் சாப்பாடு கிடையாது. போன உடனே, பாஸ்டர் இன்றைக்கி கூட்டம் நடத்த முடியாது, அதனால் அடுத்த வாரம் வச்சுக்கலாம். சாப்பாடும் செய்யலை. பசியோட பாஸ்டர்மா கையை பிடிச்சி நடந்து வந்தாரான் திருப்பி. அப்படியெல்லாம் நடந்து வந்தவங்க தான் இன்றைக்கி ஊழியத்தில் நல்லா இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறேன், வனாந்திரம் ஒரு நாளும் உங்களையும் என்னையும் கொல்லாது. வனாந்திரம் உருவாக்கும், வனாந்திரம் சொல்லிக் கொடுக்கும். அவைகளுக்கு நடுவில் வந்த ஊழியக்காரருடைய அனுபவம், அதான் வசனம் சொல்லும், பிழிந்த ஒளிவ எண்ணெயை விளக்கில் ஊத்தும்பார் ஆண்டவர். ஒளிவ பழம் என்பது ஊழியக்காரன், பிழிந்த எண்ணெய் என்பது அவனுடைய அனுபவம். அதுதான் விளக்கில் இருக்கும்போது மலை மேல் இருக்கிற விளக்காக வெளிச்சம் கொடுக்கறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. இன்றைக்கி வனாந்திரத்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஜனங்க. நீங்கள் விரும்ப வேண்டாம், அதாவது எனக்கு வனாந்திரம் கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டாம். அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பாதையில் நடத்தும் போது முறுமுறுக்காதீங்க, சந்தோஷமாக சொல்லுங்கள், நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என்னை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், எனக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த வனாந்திரம் ஒரு நாள் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த வனாந்திரம் எனக்கு ஒரு நீரூற்றை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வனாந்திரம் எனக்கு ஒரு மன்னாவை கொண்டு வந்து கொடுக்கும். நீ விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் அவைகளுக்கு நடுவில் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு 2வது ஸ்டேஜ். முதல்ல வேறு பிரிக்கப்பட்டோம், வேறு பிரிக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டோம். வனாந்திரத்துக்கு போய் அங்கே ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னு பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. இதே சம்பவம் தான் அங்கே இருக்கு மார்க்கில். அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். இது அடுத்து, காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்தல். வேறு பிரிச்சாரு, வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனவர் யாருக்கு நடுவில் வச்சிருக்கிறாரு? காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் இயேசு வச்சிருக்கிறாராம். நம்ம கூட்டிட்டு போறோமே, சரி வனாந்திரமாக கூட இருக்கட்டும். இப்போ சவுதிக்கு போனாரு, சவுதிக்கு போய் கூட்டு போய் வச்ச இடம் ஏசி ரூம் தானே. ஆமாம், இல்லைன்னா சவுதியில் இருக்க முடியாது. 50 டிகிரி செல்சியஸ் போவோம். அங்கே வந்து ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லாத்துலையும் என்ன இருக்கும்? ஏசி இருக்கும். வெளியே வந்தால் வண்டியில் ஏறினா வண்டியில் ஏசி இருக்கும். இப்படி கொண்டு போய், சரி சவுதிக்கு போகிறோம், வனாந்திரத்துக்கு போகிறோம், போகிற இடத்துல கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஏசி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இங்கே இயேசுநாதருக்கு யார் இருக்கிறா? காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். இது அடுத்த கட்டம். கூட்டிகிட்டு போகிற ஆண்டவர் எங்கே கூட்டிகிட்டு போவார்னா, சில காட்டு மிருகங்களுக்கு நடுவில் கொண்டு போய் வச்சுருவார் உங்களை. பவுல் சொல்கிறாரு, துஷ்ட மிருகத்தோடு கூட போராடினதை போல நான் போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். சில மிருகங்கள் மனுஷன் இல்லாமல் இருக்கும், நடுவில் கொண்டு போய் ஆண்டவர் வச்சிருவார். இந்த மிருகம், காட்டு மிருகத்துடைய சுபாவம் தெரியுமா உங்களுக்கு? காட்டு மிருகத்தினுடைய சுபாவம் 104ஆம் சங்கீதம் 20, 21 வாசிங்க. நீர் இருளை கட்டளை இடுகிறீர், ராக்காலமாகும். அப்போ இந்த காட்டு ஜீவன் எப்போ நடமாடும்? நைட்டில். இயேசுநாதர் பகல் ஃபுல்லாக ஃபாஸ்டிங், உபவாசம் இருந்தார்னு இருக்கு. யோசிச்சு பாருங்க, வனாந்தரத்தில் ஏசியும் கிடையாது, ஏதோ ஒரு மரத்தடியிலையோ புகையிலையோ இருந்திருக்க போறாரு. எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுக்கலான்னா நைட்டு யார் வந்துடுவா? காட்டு மிருகம் வந்துடும். அவ்வளோதான். காட்டு மிருகம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உருன்னு கத்தினே இருக்கும். காட்டு மிருகம்னா என்ன? ஓநாயி, புலி, சிங்கம், கரடி எல்லாம் சவுண்டு போடும், எல்லாம் வந்து நிற்கும் நைட்டில். காட்டு மிருகத்தோடு கூட என்ன பண்ணாரா? சஞ்சரித்தார்னா வாழ்றாரு, கூடவே வச்சிருக்காரு, கூடவே. அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சில காட்டு மிருகங்களுக்கு நடுவில் தான் கொண்டு போய் உன்னை வச்சிருப்பார், சஞ்சரிக்க வச்சிருப்பாரு. இது ஒன்று டெய்லி கத்தும், டெய்லி ஊளையிடும், டெய்லி உருமம். நீங்கள் ஒருவேளை அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அப்படி 2 இருக்கும், அதுக்கு நடுவில் தான் கத்தர் ஒன்று வச்சிருப்பார். அது ஏன் கத்துது, ஏன் உருமுது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேற ஜோம் பண்ணுவீங்க, ஏன் ஆண்டவரே என்னை பிடிச்சி இதுகிட்ட கொடுத்தீங்க? காட்டு மிருகத்தோடு கூட சஞ்சரிக்கணும் நீங்கள். ஆனால் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா காட்டு மிருகமும் உருமும் எல்லாம் செய்யும், ஆனால் ஒருத்தனையும் கடிக்காது. பார்த்துருக்கீங்களா? எதையும் கடிக்காது. அதே மாதிரி தான் நம்ம வீட்லையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு எல்லாம் செய்யும், கர்த்தருடைய கிருபையில் அது கடிக்காமல் இருக்குது இன்ன வரைக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரத்தில் சில காட்டு மிருகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? கூட கொடுத்துருவார். சகோதரிமார்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் வீட்டுக்கு சர்ச்சுக்கு உபவாச ஜபத்துக்கு வந்துடுவீங்க, இல்லைனா ஆராதனைக்கு வந்துடுவீங்க. வந்த பிறகு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இனிமேட்டு நான் கோவப்படக்கூடாது ஆண்டவரே, இனிமேட்டு நான் என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது, யாரையும் செய்யக்கூடாது,
மோசேக்கு தங்கச்சியாவோ அண்ணனாவோ நான் சாந்த குணத்தில் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. எடுத்துகிட்டு ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் மாமியார் என்கிற நான் காட்டு மிருகம் நிற்கும். கன்ஃபார்மாக நிற்கும். அன்னைக்கு தான் நிற்கும். அது போன உடனே கேட்கும், எங்கே போயிட்டு வரேன்? சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். போன சாப்பாடு செஞ்சுட்டு போக வேண்டாம். நீங்கள் சோத்திரம் ஆண்டவர் என்ன வாய் தொடக்கூடாதுப்பா, பேசலாம் இல்லை இதை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடுறேன். அந்த காட்டு மிருகம் சும்மா இருக்காது. என்ன 10 நிமிஷத்தில் செஞ்சிடுறேன்? அப்போ அது வரைக்கும் நான் பட்னியாக இருக்கணுமா? இப்படி ஊர் சுற்றிட்டு வருவே அப்படின்னா உங்களுக்கு சோத்திராண்டவரே பிசாசு என்ன பேச வைக்குதுப்பா சோத்திரம். ஒரு 2 நிமிஷம் தான் நமக்கு தாங்கும் பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம போடுற சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் அந்த மாமியார் அடுத்த வார்த்தை சொல்லும், எனக்கு எதுக்குமா வம்பு, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு. அப்புறம் ஏன் அந்த அம்மா பேசிச்சு? நீங்கள் என்ன சொல்வீங்க? பிசாசம். ஆண்டவர் அனுப்புனார். உங்களை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்பின ஆள் அது. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அமைதியாக இருக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு. அந்த மாமியார் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சில நேரத்தில் காட்டு மிருகத்தை கத்தர் அனுமதிப்பார். அது உருமோ கத்தம் எல்லா வேலையும் செய்யும். இப்போ பாருங்கள், சிங்க கெபியில் தானியல் இருக்கிறார். சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? சிங்கத்தில் என்ன நல்ல சிங்கம் கெட்ட சிங்கம் கேட்குறீங்களா? இருக்குது. எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற சிங்கம் பிசாசு, அது கெட்ட சிங்கம். யூத ராஜ சிங்கம் நல்ல சிங்கம். சரி, இப்போ சொல்லுங்க, தானியலுக்கு போட்ட சிங்க கெபியில் இருக்கிற சிங்கம் நல்ல சிங்கமா கெட்ட சிங்கமா? நல்ல சிங்கமா? சரி, நல்ல சிங்கமா தான் ஏன் வாயை கட்ட போறான்? ஒரு தூதன் இறங்கி என்ன பண்ணா? வாயை கட்டினா. அதுவே இஸ்ரவேலில் ஒரு சிங்கம் இருந்துச்சு, நியாயாதிபதிகள்ல ஒரு தீர்க்கதரிசியை அடிச்சிச்சு. அது கழுதையும் சாப்பிடல, தீர்க்கதரிசியும் சாப்பிடல, ஆனா பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்துச்சு. அது என்ன சிங்கம்? அது நல்ல சிங்கம். சாப்பாடு வச்சாலும் சாப்பிடாது, அது பாட்டு நிற்கிது. ஆனா இங்கே இந்த சிங்கம் அந்த சிங்கம் இல்லை. இது என்ன சிங்கம்? கெட்ட சிங்கம். அவன் வாயை கட்டிட்டான். இப்போ வாயை கட்டின பிறகு சிங்கம் எவ்வளவு டென்ஷனா இருக்கும்? நீ திறந்து விட்டுருந்தா கூட 2 கடியில வேலையை முடிச்சிருக்கும். நைட்டு ஃபுல்லா இப்போ தானியல் அது எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்? யோசிச்சு பாருங்க. வாயும் கட்டிட்ட, நல்ல சாப்பாடு, பசி வேற, சாப்பிட முடியல, எவ்வளோ டென்ஷனாக இருக்கும். சரி, வந்த தூதன் சிங்கம் வாயை பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு பதிலாக தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிருக்கலாமா இல்லையா? நியாயமா இல்லை? சரி, வா தானியல் வெளியே உட்காந்துக்கோ, காலைல ராஜா வருவார், வந்தா தூதன் கொண்டாந்தான்னு சொல்லிடு, சொல்லாமா இல்லையா? வந்தவன் தானியலை உள்ள விட்டான், சிங்கத்தையும் கட்டிட்டான். 2 பேரும் நைட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னு அவன் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, சிங்கம் இப்போ எப்படி உரிமை இருக்கும்? இந்த சூழ்நிலைகளை சோதனைகளை நீங்கள் தாண்டி வரும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும். அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சோதனையோட முடிக்கக்கூடாது, ஒரு ஆசீர்வாதம் வரும். என்ன வாசிங்க? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசி முடியும். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவ்வளவுதான். இந்த சூழ்நிலைகளை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பரலோகம் உங்களுக்கு பணிவிடை செய்கிற தூதர்களை அனுப்பி கீழே வச்சிடும். அல்லேலூயா. பல நேரத்தில் இந்த சோதனைகளை ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறாரு, ஏன் பரலோகம் அனுமதி கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்காக. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு தான் இந்த அனுமதியே கொடுப்பாரு. இவனை ஏன் வனாந்தரத்தில் நடந்து போக சொன்னார் ஆபிரகாம்னா, நீ போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். இதெல்லாம் வச்சுட்டு தான் கர்த்தர் கூப்பிட்டாரு. இங்கே அனுமதிக்கப்படுற சோதனைகள், போராட்டங்கள், காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரிக்கிறது, வேதனை, சில நேரத்தில் அவங்க பேசுறதெல்லாம் அவங்க இருதயத்தை உடைக்கும். சில சொந்தக்காரங்களாம் பேசுறது, ஏன் என்ன இப்படி பேசுறாங்க, ஏன் என்ன இப்படி சொல்றாங்க, நான் எந்த தப்பும் செய்யலையே, நான் அவங்களுக்கு விரோதமாக செய்யலையே. கர்த்தர் சில ஆட்களை அனுமதி கொடுக்கிறார். சிலர் வந்து பேசுவான், உன் ஊழியத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுவான். உன்னால திருப்பி பேச முடியாது, உண்மை. ஆனா இதெல்லாம் எங்க போய் முடியும் தெரியுமா? உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் கர்த்தர் கொண்டு வந்து உங்க கையில ஒப்படைப்பார். பரலோகம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் சகிச்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சபைக்கு ஒரு போதகராக ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறார். இதெல்லாம் சகிச்சு முடிச்சாதான் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பார், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதெல்லாம் கடந்து வந்திருக்கணும். வனாந்தரத்துக்கு வரணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வரணும், சில காட்டு மிருகங்களை கிராஸ் பண்ணி வரணும். இதெல்லாம் வந்தபோது பரலோகம் தூதர்களை அனுப்பி உன்னை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இது ஒரு வழி. இந்த வழி உண்மையும் உத்தமமான வழி. இந்த வழியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி முழுக்க சக்சஸ். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அடுத்த 3.5 வருஷம் சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. பிதாவின் சித்தத்தை செஞ்சு முடிச்சு மேலே போட்டார். அந்த 3.5 வருஷத்துக்கு இந்த 40 நாள் ஒரு சோதனை காலம். அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கும் வச்சிருக்கிறார். அல்லேலூயா.